பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ராஜா இருந்துட்டு நேராக மயில் கிட்ட போறாங்க. என்னக்கா இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி என்னை எதுவுமே கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படிக்கா எதுவுமே கேட்காம இருக்க முடியும்? மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் எங்களுக்கு நகை விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சரவணன் கேட்டுறாங்க. ராஜி இவகிட்ட ஏதோ நகை அது இதுன்னு சொன்னியே, என்ன நகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா அது அப்படின்ற மாதிரி ராஜி சமாளிக்கிறாங்க. ஆனால் ராஜியை பேச விடாமல் மயில இருந்துட்டு நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க. எனக்கு 80 சவரன் நகை போட்டாங்கல்ல, அதில் வெறும் 6 சவரன் மட்டும்தான் தங்க, மீதி எல்லாமே கவரிங் நகை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு இதுலேயும் உன்னோட ஃப்ராடுத்தனம் தானா, இங்கே பார்த்தீங்களாமா நகை கூட போலியான நகை மட்டும்தான் இவங்கள மாதிரியே அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிடுறாங்க. என்ன மயில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு, எங்கள் பையனை நாங்களே நரகத்தில் கொண்டு போய் விட்டுட்டுங்களே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அம்மா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இவளை கொண்டு போய் அப்படியே உங்கள் வீட்டில் விட்டுடலாம். இவ என்னை விட்டு போனால் மட்டும்தான் நான் நல்லாவே இருக்க முடியும். இவ கூட நான் இருந்தேன்னா இன்னும் என்னெல்லாம் உண்மை கண்டுபிடிச்சி நான் பைத்தியமாக போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.